வணக்கம். இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுகவை அழித்து விடுவேன் என பிரதமர் பதவியை தாழ்த்தும் வகையில் மோடி பேசியுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். பிரதமர் முகத்தில் தோல்வி பயம் தெரிவதாகவும் காட்டம். கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் வரும் 4ஆம் தேதி நடக்கும் விழாவில் பங்கேற்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சென்னை நந்தனத்தில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்திலும் மாலை 5 மணிக்கு பங்கேற்று உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சு நடத்த குழுவை அமைத்தது பாஜக. எல் முருகன், பொன் ராதாகிருஷ்ணன், வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட 7 பேர் கொண்ட குழுவை அமைத்தார் அண்ணாமலை. தமிழ்நாட்டிற்கு நாளை 15 கம்பெனி துணை ராணுவம் வரவுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ பேட்டி. மக்களவைத் தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக 200 கம்பெனி துணை ராணுவம் கேட்கப்பட்டுள்ளதாக தகவல். குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் தொடர்பான விளம்பரத்தில் சீன கொடி இடம்பெற்றதற்கு விளம்பரதாரர் செய்த சிறிய தவறே காரணம். வேறு எந்த நோக்கமும் இல்லை என்றும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் விளக்கம். திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் கடந்த தேர்தலை போல 2 தொகுதிகள். திமுக கூட்டணிக்கு கமல் வரக்கூடும் என மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் பேட்டி. மாறக்கூடும் என்பதால் எந்த தொகுதிகள் என அறிவிக்கவில்லை என்றும் விளக்கம். திமுக காங்கிரஸ் இடையே நாளை மறுநாள் மீண்டும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. சென்னை வருகிறார் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர். கூட்டணி குறித்து பாஜகவுடன் பேசி வரும் நிலையில் ஓரிரு நாட்களில் நல்ல முடிவு என ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளிடத்தில் நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். புதிதாக இன்னும் ஓரிரு தினங்களில் நல்ல முடிவு ஏற்படும். இரட்டை இலை சின்னத்திற்காக தேர்தல் ஆணையத்திடம் முறையிட உள்ளதாகவும் நியூஸ் 18 உறுதி. திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு ஏற்பட்ட மனக்கசப்பை சரி செய்யும் மருந்து அதிமுகவிடம் உள்ளது. முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் சேலத்தில் பேட்டி. காங்கிரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கும் உள்ள கசப்புகள் வெளிப்பட்டிருக்கிறது. அந்த கசப்புகளுக்குள்ள நல்ல மருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் இருக்கிறது என்று காங்கிரஸ் நம்பினால் விரைவில் நல்ல பதில் கிடைக்கும். தங்கள் கூட்டணிக்கு அதிமுக வரும் என இன்னமும் பாஜக நம்பிக்கையுடன் காத்திருப்பதால் ஜெயலலிதாவை பாராட்டுகிறார் பிரதமர். நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் திமுக எம்பி கனிமொழி சோமு விமர்சனம். ஏதாவது ஒரு ரீஜனல் பார்ட்டி மேல குதிரை சவாரி செய்ய வேண்டும். அதற்காக தான் இன்னைக்கு அப்படியே போற்றி புகழுறாங்க. ஏன் இதே இபிஎஸ் வெளில போனப்ப அமித்ஷா என்ன சொன்னாரு, அதை பத்திலாம் நாங்க எதுவும் கவலைப்படல. ஆனா இன்னைக்கு விழுது எங்க கதவு திறந்திருக்கு, ஜன்னல் திறந்திருக்கு, பின்பக்கம் வாசல் திறந்திருக்கு, ஏடிஎம்கே எப்ப வேணா உள்ள வரலான்றாங்க. சாந்தனின் உடலை இலங்கைக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை நியமிக்குமாறும் உத்தரவு. மன்சூர் அலிகானுக்கு விதித்த 1 லட்சம் ரூபாய் அபராதம் ரத்து. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாடு நெடுஞ்சாலை ஒப்பந்ததாரர்கள் கூட்டமைப்பு சார்பில் சேலத்தில் உண்ணாவிரதம். கட்டுமான பொருட்கள் விலையேற்றத்தை கண்டித்து போராட்டம். சேலம், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல மாவட்டங்களின் தலைநகரங்களில் உண்ணாவிரதம் தொடங்கிய இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் கோரி 11வது நாளாக நீடிக்கும் போராட்டம். திருவாரூரில் சீனியர் மாணவரை கல்லூரி பேருந்திலிருந்து இறக்கி தாக்கிய ஜூனியர் மாணவர்கள். அதிர வைக்கும் வீடியோ வெளியானது.
மத்திய பிரதேசத்தின் மலையில் உருண்ட சரக்கு வேன், வளைகாப்பு விழாவிற்கு சென்று திரும்பிய 14 பேர் உயிரிழப்பு. தென் தமிழகம் மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் வெப்பம் அதிகரிக்கக்கூடும். 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உயரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தர்மபுரம் ஆதீனத்திற்கு மிரட்டல் விடுத்த விவகாரத்தில் திமுக பிரமுகர் மீது புகார் எழுந்த நிலையில் அதனை ஆதீனத்தின் சகோதரர் விருத்தகிரி மறுத்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. விவரங்களை பதிவு செய்யலாம். திமுக பிரமுகர் மீதான குற்றச்சாட்டுக்கு ஆதீனத்தினுடைய சகோதரர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். என்ன காரணம்? பலா, மயிலாடுதுறை மாவட்டத்தில் பழமை வாய்ந்த தருமபுரம் ஆதீனம் மடம் உள்ளது. 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த மடத்துல இப்போதைக்கு 27வது குருமகா சன்னிதானமாக ஸ்ரீ மாசலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் என்பவர் அருளாட்சி செய்து வருகிறார். இந்த நிலையில கடந்த 25ஆம் தேதி தருமபுரம் ஆதீனத்தின் சகோதரரும் தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோயில் நிர்வாகியுமான விருத்தகிரி என்பவர் மயிலாடுதுறை காவல் கண்காணிப்பாளர்கிட்ட ஒரு புகார் மனு அளிச்சிருந்தாரு. அந்த மனுல தருமபுரம் ஆதீனம் சம்பந்தமா தங்கள்கிட்ட சில ஆபாசமான வீடியோக்கள் மற்றும் ஆடியோக்கள் இருக்கிறதாவும், இந்த ஆடியோ மற்றும் வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிடாம இருக்கிறதுக்காக பல லட்சம் ரூபாய் பல கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியதாகவும் அந்த குறிப்பிட்டிருந்தாரு. அந்த மனுவில் மொத்தம் 9 பேர் குறிப்பிட்டப்பட்ட நிலையில பாஜக மாவட்ட தலைவர் அகோரம் மற்றும் திருக்கடையூரை சேர்ந்த திமுக பிரமுகர், அப்புறம் செம்மனார் கோயிலை சேர்ந்த தொழிலதிபர் உள்ளிட்ட 9 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. இந்நிலையில நேற்று இரவு அந்த செம்மனார் கோயிலை சேர்ந்த தொழிலதிபர், குடியரசு உள்ளிட்ட 4 பேரை மயிலாடுதுறை போலீசார் கைது செய்து மயிலாடுதுறை கிளை சிறையில் அடைச்சிருக்காங்க. இந்நிலையில மற்ற நபர்களை போலீசார் தேடிட்டு இருக்கிற நிலையில இன்று அந்த விருதகிரி மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்காரு. அந்த கடிதத்துல திருக்கடையூரை சேர்ந்த திமுக பிரமுகரான விஜயகுமார் என்பவர் இந்த விவகாரத்துல நேரடியாக தொடர்பு இல்லாதவர், அவர் ஆதீனத்துக்கு சாதகமாக தான் செயல்பட்டு இருக்காரு. இதே மாதிரி மிரட்டல் விடுக்கும் நபர்கள்ட்ட இருந்து ஏதாவது சமரசமா பேசி ஒரு தீர்வு காண சொல்லி நபர் தான் அந்த விஜயகுமார் என்பவர். மற்றபடி அவர் ஆதீனத்துக்கு எதிராக எதுவும் செயல்படவில்லை, அவர் ஆதீனத்துக்கு நன்மை தான் செஞ்சிருக்காரு. அப்படிங்கிற வகையில இன்று மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு அவர் ஒரு கடிதம் அனுப்பியிருக்காரு. இப்ப இந்த விவகாரம் தமிழ்நாடு லெவல்ல ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி உள்ளது. பாலா, நன்றி கிருஷ்ணா, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பிரதமர் மோடி அடுத்த மாதம் 2 முறை தமிழ்நாடுக்கு வருகை தர இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று 3வது முறையாக ஆட்சி அமைக்க பாஜக முனைப்பு காட்டி வருகிறது. தமிழ்நாட்டில் தனி அணியாக போட்டியிடும் வகையில் அரசியல் கட்சிகளுடன் பாஜக பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது. பாஜகவை வலுப்படுத்தும் விதமாக பிரதமர் மோடியும் கடந்த 2 நாட்களாக தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பரப்புரை கூட்டங்களில் பங்கேற்று பேசினார். இந்நிலையில் பிரதமர் மோடி அடுத்த மாதம் 2 முறை தமிழ்நாடு வர உள்ளதாக கூறப்படுகிறது. மார்ச் 4ஆம் தேதி தமிழ்நாடு வருகை தரும் பிரதமர் மோடி செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் பிற்பகல் 3:30 மணிக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். அதன் தொடர்ச்சியாக சென்னை நந்தனத்தில் மாலை 5:15 மணிக்கு நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்திலும் உரையாற்ற உள்ளார். மார்ச் மாத மத்தியிலும் பிரதமர் மோடி தமிழகம் வரவுள்ளதாக கூறப்படுகிறது. தென் மாவட்டத்தில் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்கும் வகையில் இந்த பயண திட்டம் இருக்கும் என்று தெரிகிறது. இதனிடையே பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள் நாராயணன் திருப்பதி, லலிதா குமாரமங்கலம் உள்ளிட்டோர் நாளை டெல்லி செல்ல உள்ளனர். அங்கு பாஜக தேசிய தலைவர் JB நட்டா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, PL சந்தோஷ் ஆகியோரை சந்தித்து நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளனர். கூட்டணி குறித்து பாஜக தலைவர்களுடன் பேசி வருவதாகவும் இன்னும் ஓரிரு நாட்களில் நல்ல முடிவு கிடைக்கும் என்றும் முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் தொடர்பாக நமது செய்தியாளர் சுபாஷ் பிரபுவிடம் அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு முக்கியமான தீர்மானத்தை உங்க உரிமை மீட்பு குழு செய்திருக்கிறது. இந்த தீர்மானத்துடைய பொறுப்பை எப்படி உணர்ந்திருக்கிறீங்க? ஏன்னா நீங்க மேடம் இல்லாம இந்த தேர்தலை சந்திக்க போறேன், அதே போல அப்போ உள்ள சுமை அவர்கள் இல்லாம 3வது முறையாக முதலமைச்சராக வந்த சுமையை நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. எப்படி பார்க்க? மிகப்பெரிய சுமையாகத்தான் இதை நான் கருதுகிறேன். அந்த சுமையை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், தலைமைகளை நிர்வாகிகள், தொண்டர்களின் துணையோடு இந்த சுமையில் என்னுடைய சுமையை அவர்கள் உறுதியாக
வெற்றிகரமாக உழைப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தில் இந்த இரட்டை இலட்சணத்தில் தான் போட்டியிடுவேன்றதை நீங்கள் உறுதியாக சொல்லிகிட்டே வர்றீங்க. தொண்டர்கள் அதை நம்பி இப்பிலேருந்து செயல்படவும் தொடங்குவாங்க. ஆனால் இதுவரையும் தேர்தல் ஆணையம் எந்த முடிவு எடுக்கலையே, என்ன பண்ண போகிறோம், எப்படி அதுக்கான தேர்தலுக்கு முன்பாக சின்னங்கள் ஒதுக்கப்படுகின்ற போது உறுதியான நல்ல முடிவு எடுப்பார்கள் தேர்தல் ஆணையம். கூட்டணியை குறித்து நீங்கள் ஒரு நல்ல முடிவை எடுப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த முடிவு எப்படி அமைய போகிறது, யார் யாரெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, எப்படி என்ன ஸ்ட்ரக்சரைஸில் கொண்டு வரப்போகுது? இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல். இந்திய நாட்டை யார் தலைமை தாங்கி நடத்தப் போகின்ற தேர்தல். இந்த தேர்தலில் ஒரு தேசிய கட்சி தான் வெற்றி அடைய முடியும், அவர்கள் தான் நாட்டை ஆளுகின்ற பொறுப்புக்கு வர முடியும் என்ற சூழல் இருக்கிறது. ஆகவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளிடத்தில் நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். புதிதாக இன்னும் ஓரிரு தினங்களில் நல்ல முடிவு ஏற்படும். பிரதமர் கடந்த முறை வரும்போது நீங்கள் சந்திக்கலை அப்படின்றத ஒரு செய்தியாக நேற்று எல்லாமே பார்த்தோம். நீங்களும் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தீங்க. 4ஆம் தேதி பிரதமர் சென்னை வருகிறார். சந்திப்பு இருக்குமா? அவரை தனிப்பட்ட முறையிலாவது சந்திப்பீங்களா? பொறுத்திருந்து பாருங்கள், நல்ல முடிவு ஏற்படும்.